ஹலோ, வெல்கம் டு ஜெனிஸ் வேர்ல்ட். வசனத்தை சொல்லுகிறேன். சங்கீதம் 3ஆம் அதிகாரம் 3வது வசனம். சங்கீதம் 3ஆம் அதிகாரம் 3வது வசனம். ஆனாலும் கர்த்தாவே, நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாயிருக்கிறீர் என்று ஆண்டவராகிய இயேசுவானவர் தாவீதின் குமாரன் அப்சலோமுக்கு தப்பி ஓடி போகையில் பாடின சங்கீதம். இந்த சங்கீதத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். எனக்கு அருமையான சங்கீதம். இது வசனம், அருமையான வசனம். இது என் தோழி ஒரு மகள் இருக்கிறாள். அந்த மகளுடைய வசனம் தான் இந்த வசனம். அந்த மகள் பேர் பேட்டி. அவளுடைய வசனம், அந்த மகள் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் என்னை உயர்த்துகிற மகளாக இருந்ததுனால நான் இப்பொழுது இந்த பைபிளில் வசனத்தை சொல்லுகிறேன். அந்த மகளுடைய ஜெபம், அந்த மகளுடைய சாட்சியம் எல்லாம் கர்த்தர் ஆசீர்வாதத்தினால நான் இன்றைக்கு நல்ல உயரோடு இருக்கிறேன். மகளுடைய ஜெபம்தான். எனக்காக ஜெபிப்பார்கள். என்னுடைய கஷ்டமான நேரத்தில் ஜெபிக்கிற அந்த தோழி குறித்து இன்றைக்கி நான் ரொம்ப பெருமையாக இருக்கிறேன். அவர்கள் PhD வரை படித்துள்ளார்கள். ஆகவே கர்த்தர் தலையை உயர்த்துகிறவருமாக இருக்கிறார். குனிந்து போன இடத்தில் தாழ்த்தப்பட்ட நிலைமையில் ஏளனமாக அற்பமாக எண்ணப்படுகிற நிலைமையில கர்த்தர் சொல்கிறார், உன் தலையை நான் உயர்த்துவேன் என்று. கர்த்தர் நம் தலையை உயர்த்துகிறவருமாக இருக்கிறார். எரிச்சல், கோபம் எல்லாம் வரும்பொழுது நம்ம தலைகுனிவு. ஆகவே அதை அறிக்கை செய்து விட்டு விடுவோமாக. என் வாழ்க்கையிலும் கர்த்தர் மட்டுமாய் காத்து கொண்ட எபினேசர் அற்புதமாக இதுவரை உதவி செய்தார். என்னுடைய எல்லாவற்றை காட்டிலும் அவருடைய தேவ மகிமையை நான் கண்டு அடைகிறேன் என்று நான் சொல்ல காரணமாக இருக்கிற இந்த வசனம் பாருங்கள். என் மகிமை என் கேடகம் கர்த்தராகி ஆண்டவர் மட்டுமே. அவர் என் தலையை உயர்த்த வேண்டும். அதற்காக மன்றாடி கொண்டிருக்கிறேன். கர்த்தர் என் தலை உயர்த்துகிறவருமாக இருக்கிறார், என் கேடகமாக இருக்கிறார், மகிமையாக இருக்கிறார். ஆமீன், 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 ஆமீன்.